மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே கொடுத்ததிலேயே ஒரு வல்லமையுள்ள ஒரு அவயவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாவு ஆண்டவர் கொடுத்த ரொம்ப பெரிய அவயவம். வேதம் சொல்லுகிறது, மனிதன் வேறு ஒன்றினால் பிழைக்கிறவன் அல்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை காப்பாற்றினால், வார்த்தையில கவனமாய் இருந்தால், அதுதான் அந்த மனுஷனுடைய ஜீவனையும் மரணத்தையும் வேறு பிரிக்குது அப்படின்னு சொல்லுது. தன்னுடைய வார்த்தை சரியில்லைன்னா, தனக்கு பேச தெரியலைன்னா, அந்த மனுஷனுக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், ஆனால் அவரால் முன்னாடி வர முடியாது. பேச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப அவசியமான ஒன்று. சிலருக்கு மனசுல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், மனசுல அவங்க கடினமான ஆட்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பேச்சு அவருடைய மனசு மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பேச்சு சிறிது நேரத்திலேயே அவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணும். அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன, நம்முடைய வாயினுடைய வார்த்தையில தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு இலவசமா இருக்கிறதுனால பேசுறதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டாம், அது எலும்பில்லாத நாக்கு, அது பேசிட்டே இருக்கும், வாயை திறந்தா பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய பேர் தங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ரொம்ப கவனமா கேட்காம, கவனமாய் இருக்காம தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது அவர் வார்த்தையினால தான் படைக்கிறாரு. ஒரு மனுஷனோட அவர் நெருங்க நினைக்கும் போது அவர் வார்த்தையினால தான் நெருங்க நினைக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. நீங்கள் பொல்லாத இடமா இருக்கலாம், பொல்லாத மனிதனா இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அந்த இடத்தையும் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த அட்மாஸ்பியரை மாற்றும், அந்த சூழ்நிலையை மாற்றும், அந்த நெருக்கத்தை மாற்றும். அவ்வளோ பெரிய பவரை ஆண்டவர் எதுல வச்சிருக்கிறார்னா, நம்முடைய வாயினுடைய வார்த்தையிலேயே வைத்திருக்கிறார்.